love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சாப்டர் 22. ஓகே, இது வந்து ஐட்டிரேஷனா எவ்வளோ வாட்டா ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஹோம்ஒர்க் ரிப்பீட் பண்ணு, இதை பண்ணு, அதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஐட்டிரேஷன். சில பேர் லேபில் இருக்கவங்க ஐட்டிரேஷன் சொல்லுவாங்க. அதே ஐட்டிரேஷன் ரிப்பீட்டு கதை தான். ஆனால் எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு பார்ப்போமா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். நண்பர்களே, நம்ம பார்க்கும்போது ஐட்டிரேட்டர் நம்ம என்ன பார்த்தோம், இந்த 2 லெக்சர் என்ன பார்த்தோம், கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதோட எப்படி அந்த உப்பு பெப்பர்லாம் போட்டு கரம் மசாலாம் போட்டு எப்படி கிளாமர் ஆக்குறது, அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி அந்த பையனோ இல்லை பொண்ணோ வந்து அப்பாவோட சொத்தோ அம்மாவோட சொத்தோ இல்லை ஏதோ ஒன்று எப்படி வந்து கூப்பிடுது, அந்த சூப்பர் எப்படி சொல்லி பார்த்தோம். ஐட்டிரேட்டர்னா என்னங்க? ஐட்டிரேஷனா பேசிக்காக எனிதிங் which is actually count, ஒரு மாதிரி இன்க்ரிமெண்ட், which can actually traverse to the values called ஐட்டிரேஷன். ஓகே, ஒரு மாதிரி ஐட்டிரேட்டட் அப்பான் மாதிரி. இந்த ஐட்டிரேஷன் வந்து எப்படின்னா ஐட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது என்ன கமாண்ட் எங்கே வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு இதை எடுத்துப்போமே, இந்த பழைய கூரடி காவத்திரடின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இருக்கா? டப்பிள், செட்டு, லிஸ்ட்டு, டிக்ஷனரி, ஸ்கொயர் ப்ராக்கெட், நார்மல் ப்ராக்கெட், ஃப்ளவர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் எது ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, டூப்ளிகேட்ஸ் அலோடு, அதான் ஞாபகம் இருக்கா? இப்போ டப்புள்னா என்ன? எல்லாமே 3 சொல்லுவோம், அது பேர் டப்புள். இப்போ இந்த டப்புள் வந்து நான் என்ன பண்ணுறேன், நார்மல் ப்ராக்கெட்டு, ஆப்பிள், பனானா, செரி. நான் இந்த ஐட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் டப்புளே கூட்டுறேன். அப்புறம் பிரிண்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் நெக்ஸ்ட் ஐட்டர், மை ஐட்டு. ஏன்னா இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், மை ஐடியில் போட்டுறேன். இந்த பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ 3 வாட்டி போடுறேன். அப்படி 3 வாட்டி போட்டால் என்ன ஆகுதுங்க பார்ப்போமா? பாருங்கள், ஆப்பிள், பனானா, செரி கொடுக்குறது. ஸோ ஏன்னா இந்த 3 வாட்டி போட்டிருக்கேன், 1 வாட்டி போட்டால் 1 தான் கொடுக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஐட்டு, இந்த நெக்ஸ்ட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா? அதான் என்ன சொல்கிறோம், இந்த ஐட்டர் இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு, இதை வந்து இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்னா ஆப்பிளுக்கு அப்புறம் பனானாக்கு அப்புறம் செரி. ஸோ இந்த மாதிரி போடுன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அடுத்தது பார்ப்போமா? ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஐட்டரில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை போடுறோம், பனானாவை போட்டுறோம். நெக்ஸ்ட்டு சொல்லி போடுறோம். 6 வாட்டி போடுறோம். ஏன்னா பனானா வந்து 6. இப்போ பாருங்கள், இப்போது எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுதான் நம்ம அந்த ஃபார் லூப்லேயும் அந்த டூ வை லூப்லேயும் தான் போட்டோம். நம்ம இப்போ அந்த லூப் ஞாபகம் வருதா? லூப்பு அந்த ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங்கு, அதுக்கப்புறம் பிரிண்ட் எக்ஸ் அப்படி சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, எனக்கு இந்த டாப் ஆஃப் த ஹெட் ஞாபகம் இல்லை, பட் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்ப்போமா? பாருங்கள், ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூபிள், இந்த பிரிண்ட் எக்ஸ்னா 1 கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பனானா போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க. ஸோ இதில் சின்டாக்ஸ் மட்டும் தான் முக்கியம். இப்போ இந்த ஐட்டரும் இந்த ஃபார் லூப்பும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கா? இதான் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த ஐட்டர் இந்த ஃபார் லூப்பும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கா? இப்போ இன்னும் பார்ப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் மெத்தட்னா என்ன, இந்த ஐட்டர்னா என்ன, அது இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இதை டிசெக்ட் பண்ணுவோம். அந்த கோடை ஃபஸ்ட்டு கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம், இது. அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். ஓகே, கிளாமர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், ஏஐ வந்து 1 சொல்லிடுறோம். 1 + 1 சொல்கிறோம். 1 2 3 4 5. ஸோ 5 வாட்டி நெக்ஸ்ட்னு சொல்கிறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போனா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு கொடுக்கும். பார்ப்போமா? பாருங்கள், அதே தான் கொடுக்குறது. ஜஸ்ட் ஃபார் லூப் மாதிரி தான் ஐட்டரில் இந்த மாதிரி. இப்போது இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபார் லூப் வந்து சில சமயம் இன்ஃபினிட்டில் போகும் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இன்ஃபினிட்டில் கூட போகும், அது வந்து நல்லதே கிடையாதுங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸாம்பிளும் காமிச்சிருக்கேன். எனக்கே தெரியும், ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த மாதிரி இங்கேயும் வந்து போகக்கூடாது. இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லூப்பை விட்டு வெளில வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஐட்டர் யூஸ் பண்ணி கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம், கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு இதுவாக சொல்லிட்டு பார்த்துக்கோ, 20 சொல்லிட்டு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணு. அது வந்து 20க்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடு.
ஓகேவா, எக்ஸிட் பண்ணிவிடு. அதுக்கு பேர் தான் ஸ்டாப் ஐட்டரேஷன். ஒரு மாதிரி இஃப் தென் எல்ஸ் மாதிரி இந்த ரேஸ் ஸ்டாப் ஐட்டரேஷன். ஓகே, ஒரு ரெட் சிக்னல் போட்டுறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மை கிளாஸை வந்து இதை கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் இந்த மை ஐட்டரை வந்து ஐட்டர் மை கிளாஸை கூப்பிட்றோம். ஸோ எல்லாமே இங்கே இன்ஹெரிட் பண்ணி பண்ணுறோம். இப்போ இதை பண்ணி வச்சுக்கலாம், என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், 20 எக்ஸிட் ஆகுது. ஓகேவா, அவ்வளோதாங்க ஐட்டரேஷன். இந்த ஐட்டரேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபார் லூப் மாதிரி இருக்குது. இஃப் நமக்கு வருது, இந்த ஸ்டாப் ஐட்டரேஷன், ரேஸ், ஸ்டாப் ஐட்டரேஷன், ஐட்டர், நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் போடுங்க, எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. இப்போ கவலைப்பட, இதெல்லாம் லெக்சர் 22, இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம வந்து கை வச்சு பார்ப்போம். ஸோ ஹேங் இன் தேர். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும், தாராளமாக கேளுங்க. இதுவும் இந்த லட்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். ஏன்னா அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. சாப்டர் 22 பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், ஐட்டரேஷன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் என்ன தாராளமாக கேளுங்க. சாப்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.